अबीबी वीडियो वायरल करो சார் அது வந்து அதாவது பேரப்பட்ட பேடிஎம் தொகை. தம்பி நீ ரீல்ஸ் எடுக்கதான் நான் 10 லட்சம் கடை வாங்கி வீடு கட்டி வச்சுக்கிறேன்னா சார் சார் என்ன சார் நோட்ல ஏதோ கணக்கு எழுதுறீங்க இந்த டைல்ஸ் ஒஞ்சதுக்கு என்ன நஷ்டிட்டு போறீங்களா? ஆமாம்பா ஒரு டைல்ஸோட விலை 200 ரூபா, அதனால தான் உன் சம்பளத்துல பிடிச்சேன். அவசரப்பட்டீங்களே சார், நீங்க வாங்கின டைல்ஸ்லாம் குவாலிட்டியா இருக்கானே செக் பண்றதுதான் நான் இந்த ஒரு டைல்ஸே உடச்சினேன். நீங்க 10 லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்ல. வீட்டுக்கு உபயோகப்படுத்துற பொருள் எல்லாம் தரமான பொருளா குவாலிட்டியான பொருளா செக் பண்ணி பார்த்து வாங்கி வந்து யூஸ் பண்ணணும். அதனால இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத பொருளா வாங்கி வந்து துபாக்கூர் பொருளா போட்டா உங்களுக்கு தான் சார் நஷ்டம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மாட்டு இந்த டைல்ஸை ஒட்டிட்டு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பண்ணி காசு வாங்கி கிளம்பிடுவேன். அப்புறம் நீங்க வீட்டுல சும்மா நடந்து போனாலே டைல்ஸ் தான் ஓடியும். அப்ப யார போய் கேட்பீங்க? அப்பயும் உன்னதான்பா கேட்பேன். நீ சுத்தி வச்சு அடிக்கும் போது உடையாத டைல்ஸ் நாங்க நடக்கும் போது உடையுதா? ஆமா சார், நாங்கெல்லாம் தொழில் தெரிஞ்ச ஆளுங்க. நேக்கா டைல்ஸ் தட்டிட்டு போயிடுவோம். அப்புறம் நீங்க நடக்கும் போது தம்மு திம்முன்னு பூரா பிளாஸ்ட் ஆயிடும். நீங்க வாங்கி அந்த கிட்ட குவாலிட்டியா இல்ல, லோவஸ்ட் பிரைஸ். சிங்கிள் கோட்டிங் தான். சிங்கிள் கோட்டிங்னா மேல அந்த மாவு ஒண்ணா இருக்கும். யோ 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 சும்மா ஏன் அர்த்துங்கிற? நீ ஒட்ட டைல்ஸ் காசே வானாயா? என்ன சொன்னீங்க? காசு கொடுக்குவாங்களாவா? சூப்பர் சார். சார் நீங்க வாங்கினீங்களா டைல்ஸ் வேற மாரி பிரீமியம் குவாலிட்டி. இதான் நம்பர் 1. இந்த மாதிரி டைல்ஸ் இந்த உலகத்திலே எவனும் போட்டுக்க மாட்டோம். அந்த மாரி இந்த மாரி அப்படியே